அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு வெளியில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய மனதுக்குள்ள குழப்பங்கள் இருக்கும். வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கும்போது அதில் தடைகள் வரும். ஏதாவது ஒரு நல்லதை இடம் பார்த்து வச்சுருப்போம், வாங்கலான்னு நினைப்போம், பார்த்தா வேறு யாராவது வாங்கிடுவாங்க, இல்லைன்னா ரேட்டை கூட்டி சொல்லுவாங்க. இல்லை ஒரு வீடு பார்த்து வச்சுட்டு வந்திருப்போம், அதை வேறு யாராவது வாங்கிடுவாங்க. இப்படி நமக்காக நாம் அலாட் பண்ணி வச்சது கூட கிடைக்காத மாதிரி ஒரு தடைகள் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை போய் தேவையான இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களும் அதை தரத்துக்கு 1008 காரணம் சொல்லுவாங்க. அதாவது பணம் நம்மது தான், ஆனால் நமக்கே தரமாட்டாங்க. இன்னும் சில பேர் வேறு யார்ட்டையாவது பண உதவி கேட்டிருப்பாங்க. ஒரு ஃபீஸ் கட்டணும், ஒரு மெடிக்கல் செலவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் சரி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்பி போய் கேட்டோம்னா வேறு யாராவது நம்மளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க தருவதற்கு லேட் பண்ணுவாங்க, இல்லை இதை விட நான் உனக்கு வட்டி அதிகமாக தரேன் அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்லி நமக்கு வர வேண்டியதை தடுத்திருப்பாங்க. நமக்கு உள்ளேயாகட்டும் வெளியிலேயாகட்டும் நிறைய எதிரி தொல்லைகள் இருக்கும். அப்பேற்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் நீக்குவதற்கான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதத்தின் 26ஆம் நாள். ஆடி மாதம் அப்படின்னாவே அதிசக்தி வாய்ந்த மாதம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது மூணுமே அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே செவ்வாய் வெள்ளி தான் சிறப்பு, ஆனால் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதுதான். மறுபடியும் நம்மளுக்கு இதே போல் ஒரு ஆடி ஞாயிறு வரணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு வருடம் வரைக்கும் காத்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்றைக்கே இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்பிளான இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும், கவலைகளையும், துயரங்களையும் நீங்கள் போக்கிக்கலாம். அடுத்து இவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறீங்களே, இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் தேவையா? வீடு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணணுமா? இன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமையே இருக்கிறதுனால வீட்டில் கணவர் குழந்தைகள்லாம் லீவுன்ட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அசைவம் செய்ய சொல்கிறாங்க. போன வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையாக இருந்ததுனால நாங்கள் செய்யலை, இன்றைக்கி செய்யலான்னு இருந்தோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். தாராளமாக நீங்கள் அசைவம் வீட்டில் செய்யுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக அசைவம் சாப்பிட்லாம். மேலும் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம், நாங்கள் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ வீட்டில் வேறு யாராவது இருக்காங்க, அவங்க இதை நம்பிக்கையோடு செய்வாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் செய்யுங்க. இல்லை அவங்களுக்கெல்லாம் அதில் செய்வதற்கு டைம் இல்லை, இல்லை நம்பிக்கை இல்லை, விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நீங்களே செய்யலாம். தேவையான பொருட்கள் நீங்கள் வெளியில் போய் எதுவுமே வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருட்களை நம்ம ஒன்று சேர்த்து வச்சோம் அப்படின்னாவே போதும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் இன்று மாலை 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு 10-11 மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போது ஒரு அமைதியான இடத்துல நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கோங்க. ஹாலில் உட்காந்துக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்கும் பொதுவானதாக இருக்குது. அதனால் அங்கேருந்தே இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 வரமிளகாய் தேவைப்படுது. அதாவது சிவப்பு மிளகாய் இருக்குது இல்லையா, அது தேவைப்படுது. 4 நீங்கள் எடுத்துக்கோங்க. புதுசாலாம் வாங்கணுன்ட்டு இல்லை, வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 மிளகு தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியை நீக்குவதற்கு, பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு, கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு, வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்குவதற்குன்ட்டு எல்லா வகையிலையும் உதவும். அதனால் நம்ம இதில் 4 எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு முக்கியமான பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு தோல் தேவைப்படுது.
இப்போ இந்த பூண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல விதமான மருத்துவங்களுக்கும் உதவியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இப்போ நம்மளுக்கு ஒரு கேஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு ஏப்பம் வருவது கிடையாது, வெளியில் வருவது கிடையாது, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும், வயிறே பார்த்திங்கன்னா டொம்முன்னு இருக்கும். இது மாதிரி கேஸ்னால் அவதிப்படுறவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தெரியும், மூச்சு விடக்கூட சிரமமாக இருக்கும், அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒரு பூண்டை வந்து உரித்து வாயில் போட்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களுக்கு வந்து உடம்புலேருந்து அந்த கெட்ட காற்றானது பிரிய ஆரம்பிக்கும். மேலும் அந்த பூண்டை வந்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடித்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள அந்த உபாதைகள் அப்படிங்கிறது உடனடியாகவே வந்து நிவாரணம் அடையும். அப்பாடா இப்போ தான் எனக்கு நல்லா இருக்குது, இப்போ தான் மூச்சே விட முடியுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த மருத்துவமான பூண்டினுடைய தோலை வச்சு தான் இந்த நம்ம பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்றுக்கள், கெட்ட விஷங்கள், ஒரு கெட்ட எதிர்மறை ஆற்றல்கள், இது எல்லாமே வந்துட்டு எப்படி நான் சொன்னேன், அந்த ஏப்பம் விடுவது மூலமாக போகும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு கேப்பில் நமக்கும் வந்துட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து போகும். அதனால் பூண்டு தோல் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சமையலுக்கு பயன்படுத்துவீங்க பார்த்தீங்களா, அந்த பூண்டு தோலை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஹாலில் ஒரு வெள்ளை நிற துணி வந்து விரித்து வச்சுக்கோங்க. சின்ன சதுர அளவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இப்போது இந்த பூண்டு தோல், 4 மிளகு, 4 வரமிளகா இதெல்லாம் வச்சு நல்லா ஒரு நூலை போட்டு டைட்டாக வந்து மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே வந்து போங்க. கிச்சனில் தொடங்கி டைனிங் ஹால் 2 பெட்ரூம் வச்சுருந்திங்கன்னா 2 பெட்ரூமுக்கும் போங்க. குறிப்பாக எல்லா ரூம்னுடைய அந்த கார்னர் பகுதி, அதாவது மூளை பகுதியிலையும் ஒரு செகண்டாவது நின்று காட்டிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்து உங்கள் வீட்டு வாசலில், நிலைவாசலுக்கு வெளியில், சரிங்களா? ஒரு சிலது வந்து உள்ளே கட்டுங்கன்னு சொல்லுவேன், ஒரு சிலது நீங்கள் வெளியில் கட்டும்போது இன்னும் நல்ல பலன் வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை என்ன பண்ணிங்கன்னா, வெளியில் நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நம்ம சில பரிகார மூட்டைகள் எல்லாம் கட்டுவோம், அமாவாசை பரிகாரம் அதுக்கெல்லாம் வந்து கட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இடம் இருந்துச்சு அப்படின்னா இதையும் வந்துட்டு நீங்கள் மாட்டி வச்சுடுங்க. இல்லைன்னா அந்த ஹூக்கு விற்கிறாங்க பாருங்கள், ஹேங்கிங் ஹூக்குன்ட்டு, அது ஸ்டிக்கரை பிரித்து வச்சு நம்ம ஒட்டி விட்டோம்னாவே நல்லா வந்து ஒட்டிக்கும். அதில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒட்டி வச்சு இதை வந்து நீங்கள் மாட்டி வச்சிடலாம். 1 மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும். இந்த 1 மாதத்துலேயே உங்களுக்கு எப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்குதுங்கிறத நீங்களே வந்து பார்த்து அசந்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மிராக்கல்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். 1 மாதத்துக்கு பிறகு, இப்போ இன்றைக்கி தேதியை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆகஸ்ட் 11ங்கும்போது நீங்கள் அடுத்த செப்டம்பர் 11 இல்லை அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இந்த மூட்டையை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கால்படாத இடத்துலையோ நீரோடைகள்லையோ தூக்கி போட்டுட்டு புதுசாக இதே மாதிரி ஒரு மூட்டையை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செஞ்சு இதே போல் நிலைவாசல் கதவுக்கு மேற்புறம் வந்து மாட்டி வைங்க. உள்ளே போகும்போதும் வெளியில் வரும்போதும் இது உங்களுடைய கைப்பட்டோ இல்லை தலையில் பட்டோ இடித்து கீழே விழுகாத மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக பார்த்து மாட்டி வச்சிட்டிங்கங்கும்போது இன்னும் நல்லது. இன்றைக்கி வந்து ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிறு அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி உங்களை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி செய்யும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த ஞாயிறு செய்ய முடியலங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிறு கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம், எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் டே, மறுபடியும் இந்த நாள் வரத்துக்கு நமக்கு 1 வருஷம் ஆகும் இல்லையா, அதனால் இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். எந்த ரூல்ஸும் இல்லைல்ல, அதனால் எல்லாருமே மாலை 6 மணிக்கு மேலே செஞ்சு பலனடையுங்க. இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.